ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இந்த வாரம் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் விளைஞ்சிருந்துச்சு, அதை இப்போ என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படிங்கிறதாங்க இந்த விலாகு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் கத்திரிக்காய் நிறையா காய்ச்சிருக்குதுங்க. நம்ம ஒயிட் கத்திரிக்காயிலேயே 2 வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது மாடி தோட்டத்தில். ஒன்று பார்த்திங்கன்னா ஏஞ்சல் கத்திரிக்காய், அப்புறம் நீட்டு குண்டு கத்திரிக்காய்ங்க. இது நீட்டு குண்டு கத்திரிக்காயை விட இந்த ஏஞ்சல் கத்திரிக்காய் பரவாயில்ல, நல்லா காய்க்குது. இப்போ தான் ஏஞ்சல் கத்திரிக்காய் நிறையா கொஞ்சம் கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிக்குது. இதாங்க ஃபஸ்ட் டைமு. அடுத்து ஒரு பர்பிள் கத்திரிக்காய், அப்புறம் ஒரு ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ தாங்க பச்சை மிளகாய் பூக்கள் அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, எப்பயுமே பனி காலத்தில் தான் நமக்கு மார்கழியிலேருந்து தான் இந்த தக்காளியாக இருக்கட்டும், பச்சை மிளகாயாக இருக்கட்டும் நல்லா காய் பிடிக்கும். அந்த சீசனில் தான் பூக்கள் உதிரது நின்று ஃபுல்லாகவே எல்லா பூக்களுமே காயாக மாறும். அது வரைக்கும் 1, 2 தான் நமக்கு காய்ச்சிட்ருக்கோங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் பாகற்காய் இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் சிகப்பு வெண்டை, அதுவும் பறிச்சிக்கலாம். இந்த சிகப்பு வெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம உரம் கொடுக்க நிறைய சைட் பிரான்ச்சஸ் வர்றது பார்த்திங்கன்னா, ஆனால் திருச்சியாக அந்தளவுக்கு காய் வரமாட்டேங்குதுங்க. அப்பப்போ உரம் கொடுக்கறது, அப்புறம் லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுப்பேங்க. பஞ்சகவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு புளிக்க வச்சு அதை அந்த தண்ணியும் கொடுப்பேன். மழை பெய்யும் போது இது கொடுக்கறது இல்லைங்க. 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மண்புழு உரமோ மாட்டு எருவோ கொடுக்குறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலக்கீரை இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இது தாங்க நான் சொன்ன அந்த வெள்ளை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய். இதில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி பாருங்கள். அந்த பூச்சி எவ்வளோ முட்டையிட்டு வச்சுருக்கு பாருங்கள். செடியினுடைய, அதாவது இலையினுடைய அடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி மஞ்சள் கலரில் முட்டை வச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இப்போ லைட்டாக பூச்சி வர ஆரம்பிக்கும். அப்புறம் அது எல்லோ கலரில் மாறிடும். இப்போ இந்த பூச்சியை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த பூச்சியும் இருக்குது பாருங்கள். இதுதான் அதனுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி பூச்சியை பார்க்கும்போதே நம்ம அதை அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு செடியை காப்பாற்றிடலாம். இல்லைன்னா ஃபுல்லாக பரவிடும். இது ஃபுல்லாக அப்படியே மற்ற கத்திரிக்காய் செடிக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த பூச்சி தான் அது. நம்ம மீனமிலம் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு இந்த பூச்சி தொல்லையெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுங்க ஓரளவு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மிளகாய் செடி ஒன்று வச்சுருக்கேன். அது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை, பூக்களும் வைக்க ஆரம்பிக்கலை. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம், நம்ம மல்டிகார்ன் கலர் மல்டி கலர் கார்ன் பறித்தோம். அந்த பறித்த தட்டை எல்லாமே உடச்சி விட்டுட்டேங்க. உடச்சி விட்டுட்டு இப்போ அதுலேருந்து எடுக்க முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த தண்ணி விட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம்னா ஒரு 3-4 நாள் ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் பிடுங்கிறதுக்கு. அதுக்கு அப்படியே ஊற வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இதை ஒரு 1 வீக் நான் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணை நல்லா ஒரு 10 நாள் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ கொடுத்து, அதுக்கப்புறம் நான் நாற்று போட்டு வச்சுருக்கிறேன் பாகற்காய், அதை இதில் எடுத்து வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் இப்போயும் கொஞ்சம் மல்டிகார்ன் சோளம் ஒரு 4 சோளம் இருக்குது, அதுவும் பறிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, சும்மா ஒரு 4-5 ஜாதி மல்லி பூத்துருக்கு. அடுத்து பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சிருக்கேங்க போன தடவை விட. இதுதான் ஃபஸ்ட் டைம் போன தடவை நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் காய் தான் பறிச்சது. இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு வெரைட்டி. அதனால் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதம் 5 மாதம் பூக்கள் வச்சு இப்போ 6ஆவது மாதம் தாங்க காய்க்கவே ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அதில் ஒன்று விதைக்கி விட்டுட்டேன். அதுக்குள்ளேயே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது காய் திரட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதுலேருந்து விதையை சேகரிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ ஒரு 3 பீர்க்கங்காய் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அது மட்டும் பறிச்சிக்கலாங்க. நல்லா திரட்சியாக ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அந்த மல்டிகார்ன் சோளம் இருக்குது, இதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பூன் டொமேட்டோலாம் இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இங்கே கொஞ்சம் பச்சை வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய், இந்த ஃபுல்லாகவே இந்த தொட்டி ஃபுல்லாக நீட்டுக்கும் 2 தொட்டியை தவிர மீதி எல்லாத்துலேயும் பச்சை வெண்டை சிகப்பு வெண்டைன்னு தான் கலந்து வச்சுருக்கேன். வெண்டைக்காயே இன்றைக்கி நமக்கு 1/2 kgக்கு மேலே இருக்குங்க, பறித்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நான் இப்போது லாஸ்ட்டு வீக்குக்கு முந்தின வீக் வாங்கினேங்க. 1 கிலோ 120 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. அப்போது நம்ம கிட்டத்தட்ட வாரத்துக்கு 1/2 kg பறிக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா
எப்படியும் நம்ம வந்து ஒரு 100 120 நம்ம சேவ் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் நாம் வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிக்கிறோம். பறித்து சமைச்சு சாப்பிட்றது, மருந்து இல்லாமல் ஆர்கானிக்காக சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. அது இல்லாமல் அது ஹெல்த்தியும் கூட நமக்கு. அதுக்கப்புறம் ஸ்பூன் டொமேட்டோ, அப்புறம் முள்ளங்கி இப்போ தாங்க வச்சிட்ருக்குது. இப்போ தான் திரட்சி ஆக ஆரம்பிக்குது காய். அது நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பாலக்கீரை இருக்குங்க. இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது முள்ளங்கிங்க. இது ஒன்று வந்து அப்படியே விட்டுட்டேன் விதைக்குன்னு சொல்லிவிட்டு. சரி எந்தளவுக்கு விதை ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலான்னு விட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதில் பூக்கள் வச்சு வந்து விதை கொடுக்குன்னு நினைக்கிறேன். பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். இதுலேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே கொஞ்சம் சிகப்பு வெண்டை இருக்குது. அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வந்து 2 ஒயிட் கத்திரிக்காய், இந்த ஒயிட் ஏஞ்சல் கத்திரிக்காய் அது இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வச்சுருக்குங்க. அப்புறம் ஒரு 3 கோவக்காய் மட்டும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி, அந்த தக்காளி தானாக முளைச்சது. நம்ம காய்கறி கழிவு உரம் கொடுத்ததுலேருந்து முளைச்சது. அது சும்மா ஒரு 3 காய் இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இது வந்து வெள்ளை வரி கத்திரிக்காங்க. இது வந்து நிறையா கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கிது. ஆனால் 1 2 தாங்க காயாக மாறுது. இப்போ பார்ப்போம், இது நிறையா கொத்து கொத்தாக வைக்கிது. இது இந்தளவுக்கு காயாக மாறும்னு தெரியல. ஃபஸ்ட்டு வைக்கிற பூக்கள் கொட்டும், அதுக்கப்புறம் நல்லா காய் பிடிக்கும். இதில் சாம்பாரோ இல்லை வந்து இதில் வந்து கடைசலோ பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி நிறையா வச்சுருக்குதுங்க. தக்காளியுமே இப்போ நமக்கு வந்து கடையில் வந்து நிறைய விலை ஏறிடுச்சு. நல்லா கிலோவே 60 ரூபா விற்கிதுங்க. இனிமேல் நமக்கு தக்காளியுமே கொஞ்சம் மாடி தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். அந்த கான் வந்து உரிச்சிட்டேன் பாருங்கள். இந்த வெள்ளை சோளம் மட்டும் சரியாகவே பிடிக்கல. ஆனால் இந்த மல்டி கலர் சோளம் வந்து நல்லாவே முத்து வந்து நிறைய வச்சுருக்கு. அப்புறம் ஒரு 3 பேருக்காங்க, ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்குங்க வெண்டைக்காய், கொஞ்சம் பாலக்கீரை, ஒரு 3 ஏஞ்சல் கத்திரிக்காய், ஒரு பர்பிள் கத்திரிக்காய், 3 கோவக்காய், ஒரு வெள்ளை வரி கத்திரிக்காய், தக்காளி, பூக்கள். தேங்க்யூ.